ஹாய் மை டெக்கோல் சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஃப்ரேம் பார்க்க போகிறோம். ஃப்ரேம்ங்கிறது என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் செப்பரேட் HTML டாம் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? அலர்ட் பார்த்தோம். கரெக்டாக? எப்படின்னா ஒரு டிரைவரை என்ன பண்ணோம்? அலர்ட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணோம். அதேமாரி என்ன பண்ணுறோம்? டிரைவரை ஒரு ஃப்ரேமுக்கு ஸ்விட்ச் பண்ண போகிறோம். ஒரு HTML டாம் ஸ்ட்ரக்சர்லேருந்து இன்னொரு HTML டாம் ஸ்ட்ரக்சருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஃப்ரேமுக்கு வந்து ஒரு டெமோ சைட்டு. அந்த டெமோ சைட்டை நான் என்ன பண்ணுறேன்? காப்பி பண்ணிக்கிறேன் இந்த பேஜை. ஓகேவா? இது ஒரு முறை ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஓகே, சேம் பேஜில் தான் இருக்குது. நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ஃப்ரேமில் இப்போ சிங்கிள் ஐ ஃப்ரேம்னு இருக்கா, இந்த ஐ ஃப்ரேமுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்விட்ச் பண்ண போகிறேன். நான் இதை வந்து இதுக்குள்ளே ஐ ஃப்ரேம் இருக்கா இல்லையா கிளிக் பண்ண, ரைட் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா என்ன இதில் காட்டும். இல்லை அப்படி இல்லைனா நீங்கள் இதில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி பாருங்கள். வி ஃப்ரேம் சோர்ஸ், வி பேஜ் சோர்ஸ், 2 ஃப்ரேம் சோர்ஸ்னு இருக்குல்ல. ஸோ ஃப்ரேம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுங்கள், மவுஸ் ஓவர் பண்ணிவிட்டு ஃப்ரேம்லேயே டைரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? இதுக்குள்ளே ஒரு டாக்குமெண்ட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, செப்பரேட் HTML டாம் வச்சுருக்காங்க. ஓகேவா? தெரியுதா உங்களுக்கு? இதுதான் வந்து ஐஃப்ரேமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சோர்ஸுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நேம் வச்சுருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஐடி வச்சுருக்காங்க, சிங்கிள் ஐஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சுருக்காங்க. நம்ம வந்து ஐஃப்ரேமுக்கு வரணும் அப்படின்னா ஐடி, அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், ஐடி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இண்டெக்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்ம வந்து வெப் எலிமெண்ட் யூஸ் பண்ணலாம். நமக்கு வந்து இதில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த எலிமெண்ட்டுக்கு ஸ்விட்ச் ஆகிறதுக்கு நம்ம ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதான் ஒரு செப்பரேட் HTML டாம் ஸ்ட்ரக்சரு. இது வந்து ஒரு HTML பார்த்தா தெரியும். இது ஒரு HTML. அதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, இன்னொரு HTML இருக்கிறது தான் என்ன ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ரேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு ஐடி இருக்குது. ஸோ நம்ம இந்த ஐடியை வச்சுட்டு இந்த ஃப்ரேம்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் எந்த ஒர்க்காவது பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃப்ரேமுக்குள்ளே இருக்கிற HTML டாமில் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த யூஆர்எல் லான்ச் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ப்ரீவியஸாக இருக்கிற கோட்லாம் எல்லாத்தையுமே இந்த யூஆர்எலுக்கு நான் லான்ச் பண்ணணும். கரெக்டாக? நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு இந்த யூஆர்எலை நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஸோ நான் இந்த யூஆர்எல் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த யூஆர்எலுக்கு லான்ச் ஆகிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த ஃப்ரேமுக்கு ஸ்விட்ச் ஆகணும். ஸோ நம்ம அந்த ஃப்ரேமுக்கு ஸ்விட்ச் ஆகிறதுக்கு நம்மக்கிட்ட ஐடி இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், டிரைவர் டாட் ஃபஸ்ட்டு வந்து ஐடி இருக்கா, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் ஐடின்னு இருக்குது. ஸோ நம்ம அந்த ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த ஐடிக்கு நம்ம ஸ்விட்ச் ஆக போகிறோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம், இங்கே போகணும். இங்கே போயிட்டு அந்த ஐடி எங்கே இருக்குன்னு ஃபைண்ட் பண்ணோம். அந்த ஐடி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, சிங்கிள் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அதோட ஐடி. நான் அந்த ஐடியை ஃபைண்ட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்குள்ளே வரேன். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறேன், என்னோடய ஐடியை பாஸ் பண்ணிட்டேன். ஃபைண்ட் எலமெண்ட் டாட் என்ன பண்ண போகிறேன், ஸ்விட்ச் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணேன், ஐடியை வச்சு ஃபைண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும், அந்த ஃப்ரேமுக்கு ஸ்விட்ச் ஆகணும். அதுக்கு டிரைவர் டாட் ஸ்விட்ச் டு டாட் ஃப்ரேம். ஓகேவா? நான் இதில் ஃப்ரேம்னு கொடுத்தேன். இதில் என்ன கேட்குது, ஃப்ரேமுக்கு ஸ்ட்ரிங்கு கேட்குது, அதுக்கப்புறம் எலமெண்ட் கேட்குது, அப்படி இல்லைனா இண்டெக்ஸ். ஓகேவா? இது இண்டெக்ஸ் பாஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா எலமெண்ட் பாஸ் பண்ணணும். நான் எலமெண்ட் ஆல்ரெடி மேலே ஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இல்லை அப்படிங்கன்னா டைரெக்டாக நம்ம ஐடி பாஸ் பண்ணணும். ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், இந்த முறை ஐடியை பாஸ் பண்ண போகிறேன். நான் எலமெண்ட்டும் ஃபைன் பண்ணி வச்சுருக்கேன், ஐடியும் பாஸ் பண்ணலாம். டிரைவர் டாட் ஸ்விட்ச் டு டாட் ஃப்ரேமு, இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், ஐடியை பாஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் ஆகுது இல்லையான்னு பார்த்துக்கலாம். டிரைவர் டாட் ஸ்விட்ச் டு டாட் ஃப்ரேம் ஐடியை பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த எலமெண்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் இதில் ஒரு முறை பார்க்கலாம். இப்போ டிரைவர் டாட் ஸ்விட்ச் டு டாட் ஃப்ரேமு ஐடி பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதுதான் ஐடி. ஸோ நான் ஐடி பாஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் ஸ்விட்ச் பண்ணிவிட்டேன். ஸ்விட்ச் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன், ஒரே ஒரு இன்புட் பாக்ஸ் இருக்குது. அந்த இன்புட் பாக்ஸை ஃபைன் பண்ண போகிறேன். ஓகேவா? அந்த இன்புட் பாக்ஸுக்கு என்ன இன்புட் டைப் டெக்ஸ்ட்டுன்னு மட்டும்தான் இருக்குது. ஓகே, கண்ட்ரோல் எஃப், அட்டு டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டு. ஏன்னா ஒன்றே ஒன்று தான் இருக்கும் அந்த ஃப்ரேம்குள்ளே. ஸோ நான் அதனால் என்ன பண்ணுறேன், நான் மட்டும் யூஸ் பண்ணுறேன். அதுக்கும் 1 of 2 காட்டுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இந்த டைம் மட்டும் 1 யூஸ் பண்ணிக்கலாம். 1 of 1 2 காட்டினாலும் என்ன சிங்கிள் ஐ ஃப்ரேம்குள்ளே தான் இருக்குது. ஓகேவா? இன்னொரு ஐ ஃப்ரேம்ங்கிறது இது 2வது ஐ ஃப்ரேம். ஓகேவா? இது என்ன ஐ ஃப்ரேம் டெமோ அப்படின்ட்டுருக்கு. ஐ ஃப்ரேம் டெமோ எங்கே இருக்குது, டாக்குமெண்ட்,
நெஸ்டட் ஐஃப்ரேம்குள்ளே இருக்க இன்னொரு நெஸ்டட் ஐஃப்ரேம்னு இருக்குல்ல இந்த பாக்ஸு, இந்த நெஸ்டட் ஐஃப்ரேமுக்குள்ளே ஒரு இன்புட் பாக்ஸ் இருக்குது இது. ஸோ நம்ம வந்து இந்த ஐஃப்ரேம்குள்ளே தான் இருக்கோம், பேரண்ட் ஃப்ரேம்குள்ளே, இந்த ஃப்ரேம்குள்ளே தான் இருக்கும். ஸோ நமக்கு என்ன ஒன் டைம் ஃபைன் பண்ணாலும் நமக்கு இந்த எலமெண்ட்டுக்குள்ளே தான் பாஸ் ஆகும் அந்த டேட்டா. ஸோ இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன், 1 நான் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? டிரைவ் டாட் சுவிட்ச் டு டாட் ஃப்ரேம்குள்ளே நான் மாறிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டிரைவ் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் எக்ஸ்பாத் டாட் சென்கீஸ் கொடுக்குறேன். சென்கீஸ் என்ன செல்னியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேவா? கண்ட்ரோல் F11 இதை நான் ரன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? செலினியம் அப்படின்னு சொல்லி பாஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், நான் என்னோடய ஃப்ரேம்குள்ளே ஸ்விட்ச் ஆகிட்டேன். இப்போ என்னோடய ஃப்ரேம்லேருந்து நான் வெளில ஏதாச்சும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நினச்சேன்னா என்னால் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த கெட் டைட்டில் எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா என்னால் எடுக்க முடியாது. நான் என்ன பண்ணணும், அதுக்கு இந்த வெளியில் உள்ள ஒர்க்கை பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், நீங்கள் அதுக்கு வெளில இருக்கிற வேலையை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திரும்ப நீங்கள் என்ன பண்ணணும், ஃப்ரேம்லேருந்து வெளியில் வரணும். ஃபஸ்ட்டு இதுக்கு வரணும், ஃப்ரேம்லேருந்து வெளியில் வந்து டிரைவர் டாட் ஸ்விட்ச் டு டாட், ஓகேவா? இதில் பேரண்ட் ஃப்ரேம்னு இருக்கா, ஆனால் பேரண்ட் ஃப்ரேம் டிரைவ் டாட் ஸ்விட்ச் டு டாட் பேரண்ட் ஃப்ரேம் அப்படின்னா மேலே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், சிஸ் அவுட்டில் டைரெக்டாகவே நான் என்ன பண்ணுறேன், என்னோடய டைட்டிலை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். டிரைவர் டாட் கெட் டைட்டில், ஓகேவா? ஓகே, செல் நேம் நான் பாஸ் பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்க்குறேன் என்னோட டைட்டில் ஃப்ரேம்ஸ், ஓகேவா? எங்கே இருக்குது டைட்டில், இதான் கெட் டைட்டில் எடுத்துட்டேன். நான் வெளில வந்துட்டேன். இப்போ வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் திரும்ப நம்ம எந்த ஒர்க்காக இருந்தாலும் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு செப்பரேட் HTML, இது ஒரு செப்பரேட் HTML. நீங்கள் 2 யூஸ் பண்ணலாம். ஒன்று பேரண்ட் ஃப்ரேம், இன்னொன்று என்ன டிஃபால்ட் கண்டென்ட். இந்த இடத்துல பேரண்ட் ஃப்ரேமுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணலாம், டிஃபால்ட் கண்டென்ட்னு கொடுத்தாலும் அது என்ன பண்ணும், அதே வேலையை தான் செய்யும். ஓகேவா? டிஃபால்ட் கண்டென்ட்னு கொடுத்தாலும் என்ன பண்ணும், அது அதே வேலையை தான் செய்யும். டிஃபால்ட் கண்டென்ட்னா என்ன, எந்த ஃப்ரேமுக்குள்ளே நெஸ்டட் ஃப்ரேமுக்குள்ளே எதில் இருந்தாலும் மல்டிபிள் ஃப்ரேமுக்கு நீங்கள் இன்சைடில் இருந்தாலும் அது டிஃபால்ட் கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக பேரண்ட் ஃப்ரேமுக்கு வந்துடும். ஓகேவா? ஆனால் பேரண்ட் ஃப்ரேமுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஃப்ரேம் இருக்குது, அந்த ஃப்ரேமுக்குள்ளே இன்னொரு ஃப்ரேம் இருக்குது. ஓகேவா? அந்த இன்சைடு ஃப்ரேமுக்கு அதுதான் பேரண்ட் ஃப்ரேம்னா, மொத்தம் 3 ஃப்ரேம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 3 ஃப்ரேம் இருக்குது. ஒரு மெயின் பேஜ் இருக்குது. மெயின் பேஜ் தான் என்ன, டிஃபால்ட் கண்டென்ட். ஓகேவா? அந்த மெயின் பேஜுக்குள்ளே ஒரு ஃப்ரேம் இருக்குது, அந்த ஃப்ரேமுக்கு சைல்டு ஃப்ரேம் இருக்குது. நீங்கள் அந்த சைல்டு ஃப்ரேம்லேருந்து பேரண்ட் ஃப்ரேம்னு கூட்டிங்கன்னா அதோட பேரண்ட் ஃப்ரேமுக்கு தான் வருமே தவிர மெயின் பேஜுக்கு வராது. ஸோ நம்ம டிஃபால்ட் கண்டென்ட்னு கொடுத்தோம் அப்படின்னா தான் மெயின் பேஜுக்கு வரும். ஓகேவா? ஸோ இதான் இதோட டிஃப்ரென்ஸு டிஃபால்ட் கண்டென்ட்டுக்கும் பேரண்ட் ஃப்ரேமுக்கும். இப்போ நெஸ்டட் ஃப்ரேம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ரேமுக்குள்ளே இன்னொரு ஃப்ரேம் இருக்கிறதா அர்த்தம். ஓகே, ஐஃப்ரேம் கண்டினியூஷன் தான் அது. நம்ம சிங்கிள் ஐஃப்ரேம் பார்த்துருப்போம். ஓகேவா? இப்போ இதில் நெஸ்டட் ஐஃப்ரேம் பார்க்க போகிறோம். நெஸ்டட் ஐஃப்ரேம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு ஐஃப்ரேமுக்குள்ளே இன்னொரு ஐஃப்ரேம் இருக்கணும். அதான் நெஸ்டட் ஐஃப்ரேம். ஓகேவா? இப்போ இது என்னோட ஐஃப்ரேம். இது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஐஃப்ரேம் வித்து இந்த எலமெண்ட்டுக்கு மாறியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் அந்த பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு எங்கே இருக்கும், சிங்கிள் ஐஃப்ரேமில் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், ஒன் பேர் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு நெஸ்டட் ஐஃப்ரேம் வந்துடும். ஒரு ஐஃப்ரேமுக்குள்ளே இன்னொரு ஐஃப்ரேம் இருக்கிறது தான் நெஸ்டட் ஐஃப்ரேம் அப்படிங்கிறாங்க. இப்போ இதுக்குள்ளே பாருங்கள், சிங்கிள் ஐஃப்ரேம் அப்படின்ட்டுருக்கு. இதுதான் நம்மளோட சிங்கிள் ஐஃப்ரேம். ஃபஸ்ட்டு உள்ள ஐஃப்ரேம் சிங்கிள் ஐஃப்ரேம். அடுத்து இந்த ஐஃப்ரேம்குள்ளே வரும். இதுக்குள்ளே பாருங்கள் மல்டிபிள் ஐஃப்ரேம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஐஃப்ரேமோட நேமு மல்டிபிள் ஐஃப்ரேம்ஸ்னு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஐஃப்ரேமுக்கு போகணும்னா இந்த ஐஃப்ரேமுக்கு நம்ம எக்ஸ்பாத் எடுக்கணும். அப்படி இல்லைனா இண்டெக்ஸ் யூஸ் பண்ணணும். இதில் ஐடி எதுவுமே இல்லை. ஸோ ப்ரீவியஸ் வந்து ஐடி வச்சு பார்த்துருப்போம். இதை வந்து இண்டெக்ஸ் வச்சியும் இல்லை எக்ஸ்பாத் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே பாருங்கள், அதுக்குள்ளேயே பாருங்கள் ஐஃப்ரேம் கண்டெய்னர், அதுக்குள்ளேயே பாருங்கள் இன்னொரு ஃப்ரேம் இருக்குது. ஓகேவா? இதுக்குள்ளே இந்த ஃப்ரேமோட சைல்டு தான் இது. ஸோ இதுக்குள்ளே இன்னொரு ஃப்ரேம் இருக்குது. ஸோ மேலே உள்ள ஃப்ரேமுக்கு வந்து நம்ம நெஸ்டட் ஐஃப்ரேமுக்கு இண்டெக்ஸ் நம்பர் 1, அதுக்குள்ளே இருக்கிற ஐஃப்ரேமுக்கு இண்டெக்ஸ் நம்பர் 0 அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ நம்ம இப்போ வந்து என்ன பண்ணணும், இந்த ஃப்ரேமுக்கு வரதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த பட்டனை கிளிக் பண்ணணும். இதுக்கு என்ன இருக்குது, ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ நான் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கண்ட்ரோல் F // டெக்ஸ்ட் தானே. ஸோ டெக்ஸ்ட் ஆஃப்
ஓகேவா? கண்ட்ரோல் ஏ, கண்ட்ரோல் எக்ஸ். அந்த ஐஃப்ரேமோட லிங்க் இதில் இருக்குது. driver dot find element by dot xpath control to L டாட் கிளிக். ஓகேவா, நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டா என்ன பண்ணணும், எனக்கு அந்த ஐஃப்ரேம்குள்ளே வந்துடும். அந்த ஐஃப்ரேம்குள்ளே நான் சுவிட்ச் ஆகணும் அப்படின்னா டிரைவர் டாட் சுவிட்ச் டு, நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, இண்டெக்ஸ் பேஸில் இருக்குது, 2 ஃப்ரேம் இருக்குது. ஓகேவா, வெளில உள்ள ஃப்ரேமுக்கு வந்து இண்டெக்ஸ் நம்பர் 1, உள்ளே உள்ள ஃப்ரேமுக்கு இண்டெக்ஸ் நம்பர் 0. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், வெளில உள்ள ஃப்ரேமுக்கு சுவிட்ச் ஆகலாம். ஃபார் எதை வச்சுன்னா, எப்படி நம்ம சுவிட்ச் ஆக போகிறோம் எதை வச்சு அப்படின்னா வந்து இண்டெக்ஸ் வச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம அதுக்குள்ளே தான் சுவிட்ச் ஆகிருக்குமா அப்படின்னு பார்க்குறது நான் என்ன பண்ணுறேன், டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் எக்ஸ்பாத், இதுக்குள்ளே நான் எக்ஸ்பாத்தை கொடுத்துக்கிறேன். ஓகேவா, கண்ட்ரோல் டு எல்லு. ஸோ நான் என்ன எக்ஸ்பாத் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட்டை இதுக்குள்ளே தான் சுவிட்ச் ஆகிருக்குமான்னு பார்க்குறதுக்கு இந்த டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த டெக்ஸ்ட்டை டேரெக்டாகவே காப்பி பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், டெக்ஸ்ட் ஆஃப் இந்த இடத்துல ஸ்டார் யூஸ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஏ, கண்ட்ரோல் எக்ஸ். இந்த இடத்துல நான் இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபைண்ட் எலமெண்ட் டாட் என்ன பண்ண போகிறேன், இப்போ கெட் டெக்ஸ்ட் எடுக்க போகிறேன். ஸோ நான் அந்த ரிட்டர்ன் டைப்லாம் எடுக்கல, டைரெக்டாக கெட் டெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஓகேவா, டைம் இல்லை நமக்கு. ஸோ எல்லாம் முடிஞ்சு. இப்போ நான் இதை என்ன ரன் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ணியாச்சு. இப்போ இந்த நெஸ்டட் ஐஃப்ரேம் வந்து பிரிண்ட் ஆகிருக்கா இல்லையானு பார்க்கலாம். ஸோ ஓகே, நெஸ்டட் ஐஃப்ரேம் பிரிண்ட் ஆகிருக்கு. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இண்டெக்ஸ் வச்சு பார்த்துட்டோம். இது இண்டெக்ஸ் டைப்பு. ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸ்பாத் வச்சு பார்க்க போகிறோம். எப்படி எக்ஸ்பாத்னா, டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் எக்ஸ்பாத் ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸ்பாத் வச்சு பார்க்கலாம். ஓகேவா, கண்ட்ரோல் டு எல்லு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இண்டெக்ஸ் பாஸ் பண்ண இடத்துக்கு நேராக இப்போ இந்த முறை என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்பாத்தை பாஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல நமக்கு எக்ஸ்பாத் கொடுக்கணும். அங்கே எக்ஸ்பாத்தை எடுக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு நான் போய் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அந்த ஐ ஃப்ரேமில் என்ன பண்ணுறோம், இந்த ஃப்ரேமில் தான் இருக்கும், நெஸ்டட் ஃப்ரேம். ஓகே, நெஸ்டட் ஃப்ரேமில் தான் இருக்கும். இது சிங்கிள் ஃப்ரேம் எங்கே இருக்குது, இதுதான் நம்மளோட நெஸ்டட் ஃப்ரேம். ஓகேவா, இதுக்கு வந்து ஐடி இருக்குது, ஐடி மல்டிப்புள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இந்த ஐடி மல்டிப்புள் வச்சுட்டு நம்ம என்ன இதுக்கு வந்துடலாம். ஃபஸ்ட்டு நான் யூனிக்காக இருக்கிறத எடுத்துக்கிறேன். /id @id ஈக்குவல் டு நமக்கு என்ன மல்டிப்புள்னு இருக்கா, மல்டிப்புள்னு கிளிக் பண்ணிட்டேன், பிரிண்ட் பண்ணிட்டேன், ஸ்டார் யூஸ் பண்ணுறேன். ஓகே, 1 ஆஃப் 1 வந்துருச்சு. நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்து அந்த ஐ ஃப்ரேம்குள்ளே பாஸ் ஆகிக்கலாம். ஐ ஃப்ரேம்குள்ளே வந்துட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஐ ஃப்ரேம்குள்ளே வந்துட்டேன். இதுதான் என்னோடய ஐ ஃப்ரேம். நான் ஐ ஃப்ரேமுக்கு எக்ஸ்பாத் எடுத்துட்டேன். இந்த எக்ஸ்பாத் எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், இதில் யூஸ் பண்ணுறேன். இந்த ரெஃபரன்ஸ் நேம் எடுத்து இண்டெக்ஸ் பதில் எக்ஸ்பாத்தை யூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, நான் ரன் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ணிட்டோம். பிரிண்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கலாம் ஒரு முறை. ஓகே, எக்ஸ்பாத் வச்சு நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஐ ஃப்ரேம் வந்து எப்படி நம்ம எக்ஸ்பாத் வச்சு பார்த்தோம், ஐடி வச்சு பார்த்தோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இண்டெக்ஸ் வச்சு பார்த்தோம். 3 டைப்பில் பார்த்தோம். இப்போ நம்ம இந்த எலமெண்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து இதை பேரண்ட் எலமெண்ட்டுக்கு போனோம். ஸோ டிரைவர் டாட் ஸ்விட்ச் டு டாட் என்ன பண்ணலாம், டிஃபால்ட் கண்டென்ட் கொடுக்குறேன். ஓகேவா, பேரண்ட் ஃப்ரேமுக்கு போகிறதுக்கு டிஃபால்ட் கண்டென்ட். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுற போகிறேன், டிரைவர் டாட் டிஃபால்ட் கண்டென்ட்னா வெளில வந்துட்டேனா இல்லையானு பார்க்குறதுக்காக. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதோட டிரைவர் டாட் கெட் டைட்டில் டைரெக்டாக என்ன பண்ணலாம், கெட் டைட்டிலை கொடுத்துக்கலாம். கண்ட்ரோல் F11. ஒரு முறை போய் பார்க்கலாம். ஓகே, நெஸ்டட் ஐ ஃப்ரேம் உள்ள பிரிண்ட் ஆகிடுச்சு. வெளில வந்து நமக்கு கெட் ஐட்டிலையும் பிரிண்ட் பண்ணிட்டோம். ஓகேவா, ரெண்டுமே பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்டர்னல் ஃப்ரேமுக்கு சுவிட்ச் ஆக போகிறோம். இன்டர்னல் ஃப்ரேமுக்கு சுவிட்ச் ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணலாம்,
டிரைவர் டாட் ஸ்விட்ச் டு டாட் நம்ம தான் இண்டெக்ஸ் வச்சுருக்கோம்ல. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட இண்டெக்ஸை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் இண்டெக்ஸ் என்ன 0 இது. ஏன்னா இன்டர்னல் ஃப்ரேமுக்கு என்ன சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட 0 அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதான் வந்து எக்ஸ்டர்னல் ஃப்ரேம், இது இன்டர்னல் ஃப்ரேம். இன்டர்னல் ஃப்ரேம் வரணும், வெளிலேருந்து இன்டர்னல் ஃப்ரேமுக்கு வரணும்னா நம்ம என்ன பண்ணலாம், 0 யூஸ் பண்ணிக்கலாம். இது 1, இது 0. ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்டர்னல் ஃப்ரேமுக்கு 0 யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த இடத்துல இந்த இடத்துல அந்த ஃப்ரேம்குள்ளே தான் வந்திருக்குமா அப்படின்னு பார்க்குறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கண்டென்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கலாமா, எங்கே இருக்குது, இந்த கண்டென்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? எக்ஸ்பாத் மட்டும் ஐஃப்ரேம் டெமோக்கு எக்ஸ்பாத் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஓகேவா? டபுள் ஸ்லாஷ் டெக்ஸ்ட் ஆஃப் ஸ்டார். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஓகே உள்ள ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், 1 ஆஃப் 2 காட்டினாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம இந்த எலமெண்ட்டுக்குள்ளே ஸ்விட்ச் வந்துட்டோம். ஏன்னா அவங்க என்ன ஐஃப்ரேம் டெமோக்கு காமனாக 2 எலமெண்ட்டும் கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த எலமெண்ட்டுக்கு என்ன FR3 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இதுக்கும் FR3 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். எக்ஸ்பாத் மட்டும் நான் என்ன பண்ணுறேன், வேறு மாற்றிக்கிட்டேன். ஓகேவா? கண்ட்ரோல் F11 ஒரு முறை ரன் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக இருக்கா இல்லையானு. இதில் போய் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு நெஸ்டட் ஐஃப்ரேம் ஃப்ரேம் கொடுத்துருக்கு, அடுத்து ஐஃப்ரேம் டெமோ கொடுத்துருக்கு. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணணும், என்னோடய பேரண்ட் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறேன். இதில் என்ன டிஃபால்ட் கண்டென்ட்னா டோட்டலாகவே வெளி பேஜ் போயிருக்கும். நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், டிரைவர் டாட் ஸ்விட்ச் டு டாட் பேரண்ட் ஃப்ரேம்னு கொடுக்குறேன். ஓகேவா? இதோட பேரண்ட் ஃப்ரேமுக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு பாரு. டிரைவர் டாட் என்ன பண்ணுறேன், கெட் டைட்டில் டைரெக்டாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி வச்சுருப்போம், அதை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணியாச்சு. இதில் போய் பார்க்கலாம். ஓகேவா? பேரண்ட் ஃப்ரேம்னா அதோட பேரண்ட்டுக்கு வந்துடுச்சு. இவ்வளோ தான் ஃப்ரேம், நெஸ்டட் ஃப்ரேம். அதை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும், இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது ஃப்ரேம்ங்கிறது என்னென்னா செப்பரேட் HTML DOM ஸ்ட்ரக்சர். நீங்கள் ஃப்ரேம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும், டிரைவர் டாட் ஸ்விட்ச் டு டாட் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். டிரைவர் டாட் ஸ்விட்ச் டு டாட் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், ஐடியை பாஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா இண்டெக்ஸை பாஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா எக்ஸ்பாத்தை பாஸ் பண்ணலாம். ஓகேவா? இது மூணுத்தில் நீங்கள் எதை வேணாலும் பாஸ் பண்ணலாம். டிரைவர் டாட் ஸ்விட்ச் டு டாட் ஃப்ரேம், ஐடி, இண்டெக்ஸ், எக்ஸ்பாத், இது மூணுத்தில் நீங்கள் எதை வேணாலும் பாஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். பேரண்ட் ஃப்ரேமுக்கோ இல்லை அவுட்டர் பேஜுக்கோ மெயின் பேஜுக்கு வரணும் அப்படின்னா டிரைவர் டாட் ஸ்விட்ச் டு டாட் என்ன பண்ணணும், பேரண்ட் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா டிரைவர் டாட் ஸ்விட்ச் டு டாட் என்ன பண்ணணும், டிஃபால்ட் கண்டென்ட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா?